வணக்கம் நேயர்களே, இது உங்கள் தமிழ் மூவி ஃபர்ஸ்ட் ரிவ்யூ. தமிழ் படங்களின் முதல் பார்வை. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரெமோ, REMO. இந்த ரெமோ அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லப்படுற ஒரு ஆக்டர்னால் நம்ம சிவகார்த்திகேயன் தான் சொல்லணும். இவர் நடித்து ஒரு பெண் வேஷத்தில் நடித்து வெளிவந்திருக்க படம் ரெமோ. ரஜினி முருகனுக்கு அப்புறமா வெளிவந்திருக்க படம் ரெமோ. செம்ம மாசு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட தேட்டரில் போய் பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மேன் ஷோ தான் சொல்லணும் அந்த படத்தை பற்றி. ஏன்னா அவ்வளோ ஒரு படம் ஃபுல்லாக பார்த்தா அவரை தான் பார்க்குற மாதிரியே தெரியுது. எல்லா இடத்தையும் பார்த்தா அவரை பார்க்குற மாதிரியே தெரியுது. ஏன்னா அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. அந்த நர்ஸு கெட்டப்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், அப்படி நடிச்சிருக்காரு மனுஷன். அதுக்கப்புறமா ஹீரோயினியை பற்றி சொல்லணும்னா கீர்த்தி சுரேஷ். இதுக்கு முன்னாடி ரஜினி படத்தில் அவர் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. அவங்களும் அந்த நர்ஸு காம்பினேஷனும் சொல்லவே தேவையில்ல, பக்காவாக இருக்குது. பார்க்குற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு புது அனுபவமாக இருக்குது. நல்ல கெமிஸ்ட்ரியாக இருக்குது இந்த படத்தில். இந்த ரஜினி முருக அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஒரு நல்ல ஜானரில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு பேருமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அனிருத் வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நானும் ரவுடி தான் பண்ணார். அது எல்லாமே செம ஹிட்டு. இதில் வந்து செம தெறி, பாட்டும் சரி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா தேட்டரில் வந்து எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஆடுற ஒரே படம்னா இந்த ரெமோ படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணியிருக்காரு மனுஷன். அதுவும் அவர் வாய்ஸில் கேட்குற அந்த சாங்ஸ்லாம் வந்து சொல்லவே தேவையில்ல. அப்படியே ஒரு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு சொல்ல வந்து அந்த இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்தளவு நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக்கு. PC ஸ்ரீராம் வந்து கேமராமேனாக பண்ணியிருக்காரு. ஐன்ற படம் வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை காட்டினார். அதே பிரம்மாண்டத்தை இந்த படத்துலையும் காட்டியிருக்காரு தான் சொல்லணும். அந்தளவு நல்லா வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. ஒரு முழுமையான எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆப்பிளை பார்த்த மாதிரி இருக்குன்னா பாருங்களேன் படத்தை பார்க்க சொல்ல. அந்த மாதிரி ஒரு நல்ல கிளாரிட்டியில் இருக்குது படம். காமெடி வந்து சொல்ல தேவையில்ல, சிவகார்த்திகேயன் வந்து பிரிச்சிருக்காரு. அவர் கூட சேர்ந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காரு சதீஷ். கண்டிப்பாக வயிற்று உள்ளே பார்த்தீங்கன்னா புண்ணு வந்து தான் எல்லாம் வெளியே வருவீங்க, அந்த மாதிரி வந்து காமெடி பண்ணியிருக்காரு. படம் டைரக்டர் வந்து பாக்யராஜ் கண்ணன் சொல்லிட்டு புது டைரக்டர் தான், பரவாயில்ல. ஆனால் அந்த காலத்தில் பார்த்த பாக்யராஜ் மாதிரி இந்த காலத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு மனுஷன். ஆனால் அது பழைய படம். ஆனால் இது ஒரு புது படமாக ஒரு புது ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அவருக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக இதுக்கப்புறமா வந்து டீட்டெயிலாக நீங்கள் விமர்சனத்தை பார்க்கணுன்னா ஈவினிங் நாங்கள் சொல்கிறோம். இப்படிக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. இப்படிக்கு உங்கள் வடக்குப்பட்டு ராமசாமி. நன்றி.